பிதா குமாரன் பரிசுத்தாவியாக திரியேக நாமத்தினாலே ஆமேன். அன்பார்ந்த தூய மரியாள் ஆலய குடும்பத்தினரே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி இந்த திருவிருந்து வழிபாட்டிற்கு அன்போடு நாங்கள் வரவேற்கின்றோம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்லாண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாள் காலவேளைக்காக உமக்கு நன்றி படைக்கிறோம். இந்த வருடத்தில் கடந்த 7 மாதங்களாக நீர் எங்களோடு இருந்து எங்களை நீர் பாதுகாத்து பராமரித்து அரவணைத்து ஆசீர்வதித்து எங்களை நீர் வழிநடத்தி வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி படைக்கிறோம் சுவாமி. இந்த புதிய மாதத்திலே உமது புதிய அருளை எங்களுக்கு கொடுத்து எங்களை வழிநடத்துமாறும் இடத்தில் நாங்கள் செபிக்கின்றோம். உம்மை வழிபட வந்திருக்கின்ற உமது பிள்ளைகள் அனைவருமே உடைய கரத்தலை தாழ்த்துகின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து ஆட்கொண்டு வழிநடத்தும். இந்த ஆராதனை வழியாக நீர் மகிம்பட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த திருவிருந்து ஆராதனைக்கு ஆரம்பமாயும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாயும் நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ பாமாலையிலிருந்து 22வது பாடல் தூய 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 சர்வ வல்ல நாதா என்கின்ற பாடலை இசைப்பேழையோடு நாம் இணைந்து பாடுவோம். சர்வ வல்ல நாதா தேவரீர்க்கே நாளும் சங்கீதம் ஏறுமே. தூய தூய தூயா மூவரான ஏகா காருண்யரே தூய த்ரீயேகரே. தூய தூய தூயா அன்பர் சூழ நின்று தெய்வதாசனம் முன்னர் தம் கிரீடம் வைப்பாரே. கேருபீன் சேராபீன் தாழ்ந்து போற்ற பெற்று ஈன்றென்றும் வீட்டாள் வீரநாதியே. தூய தூய தூயா ஜோதி பிரகாசா பாவ கண்ணால் உந்தன் மாண்பை காண யார் வல்லோ. நீரே தூய தூய மனுவாக்கு கேட்டா மாட்சிமை தூய்மை அன்பும் நீரைந்தோ. தூய தூய தூயா சர்வ வல்ல நாதா வானம் பூமி ஆழி உம்மை ஸ்தோத்தரிக்குமே. தூய தூய தூயா மூவரான ஏகா காருண்யரே தூய த்ரீயேகரே. ஆமென்.
பாட்டிற்கு நம்முடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளை நாங்கள் தேவரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவி நீவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகின்றோம். ஆமென். பின்வரும் ஜெபத்தை அவரும் சேர்ந்து சொல்லுவோம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரம ராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்க ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்த தீர்க்க தெய்வ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்த தீர்க்கிறவரே எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமென். சகோதரரே, சகோதரிகளை, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள இங்கு கூடி வந்திருக்கின்றோம். விசுவாசத்தோடும் உண்மையான உத்தம மனஸ்தாபத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கார் படியிட்டு அமைதலாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. நம்முடைய பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாய் இருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோட ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை நாம் மனத்தாழ்மையாக அறிக்கையிடுவோம். பாவ அறிக்கைக்காக பாமாலை பாடலிலே 292வது பாடல், நான் பாவிதான் ஆனாலும் நீர் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். நான் பாவிதானாலும் நீர் மாசற்றரத்தாம் சிந்தி நீர் வாயென்று என்னை அழைத்தீர் என் மீட்பரே நான் பாவிதான் என் நெஞ்சிலே காராய் பிடித்து கேட்டேனே, என் காராய் நீங்க இப்போதே என் மீட்பரே நான் பாவிதான் மாபயத்தான் தீகைத்து பாவபாரத்தான் அமிழ்ந்து மாண்டு போவதான் என் மீட்பரே இயேசு கிறிஸ்து மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள்வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே,
நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்து உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளின்றி உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவரீருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். முதலாவதாக சங்கீத பகுதியை முறைமுறையாக நாம் படிப்போம். அதனைத் தொடர்ந்து நற்செய்தி பகுதியையும் வாசிக்க கேட்போம். பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் மாறி மாறி கடைசி வரை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 40. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். குழியிலும் உளையான சேற்றிலும் என்னை தூக்கி எடுத்து என் கண்களின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயில் கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அகங்காரிகள் பொய்யை பேசுகிறார்கள், கர்த்தரையே நான் நம்பியிருக்கிறேன். மனுஷன் பாக்கியவான். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். வாழ்க்கையும் நிறுவனங்களை என் செவிகளை திறந்து சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளை என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனை உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் உன்னதற்கு இருக்கிறது என்று சொல்லுவேன். மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும். உமது கிருபையும் உமது உண்மையை எப்பொழுதும் என்னை காக்க கடவது. அடங்காத தீமைகளை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. நான் பிரமித்து நிற்கப்படுந்தேன், அவைகளின் தலையிலும் அதிகமாக இருக்கிறது. நீ இருதய சோர்ந்து போய் கர்த்தாவே என்னை விடுவித்தருளும். கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். என் பிராணனை அழிக்க தேடுவர்கள் ஏகமாய் வெட்கி நானே எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறார்கள். பின்னிட்டு இலச்சை அடைந்தவர்கள் என் பேரில் ஆ ஆ ஆ என்று சொல்லி இருக்கிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக. தேடுகிற அனைவரும் உனக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதுங்க என்று எப்பொழுது சொல்வார்களாக. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார். தேவர் என் துணையும் என்னை விடுவித்தருளுமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாயும். கர்த்தர் தாமே வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் எப்பொழுதும் என்றும் சதா காலங்களிலும் ஜீத்திருப்பதாக. ஆமென்.
இந்த நாளுக்கென்று வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாகம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. பரிசுத்த லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. புதிய ஏற்பாட்டு பகுதியில் 95ஆம் பக்கம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் கொண்டு போக வேண்டாம். வழியிலே ஒருவரையும் வினவும் வேண்டாம். ஒரு வீட்டிலே பிரவேசிக்கிற போது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாகவென்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும். இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். அந்த வீட்டில் தானே நீங்கள் தங்கியிருந்து அவர்கள் கொடுக்கிறவர்களை புசித்து குடியுங்கள். வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாயிருக்கிறான். வீட்டுக்கு வீடு போகாதிருங்கள். ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உங்கள் முன் வைக்கிறவைகளை நீங்கள் புசித்து அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். யாதொரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்கிற பொழுது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளிலே நீங்கள் போய், எங்களில் ஒட்டின உங்கள் பட்டணத்தின் தூசியையும் உங்களுக்கு விரோதமாய் துடைத்து போடுகிறோம். ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்வீர்களாக என்று சொல்லுங்கள் என்பதே வாசிக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பாகம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டதாக. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இந்த வழிபாட்டிலே இணைந்திருக்கிற எமது பிள்ளைகள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் தூய ஆவியானவராலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கின்றோம். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க கொடுக்கப்பட்டுள்ள கரும்பொருள் என்னவென்றால், அருட்பணி இறைவனின் துன்புறுதலை பகிர்தல். மிஷன் ஷேரிங் காட்ஸ் பெயின் என்கின்ற தலைப்பை கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்று மிஷன் சண்டே. ஒருவேளை நாம் வாழுகிற சூழல் வித்தியாசமாக இருப்பதினாலே சபையில் இதை நாம் ஆரவாரத்தோடு கொண்டாட முடியவில்லை என்று நாம் அறிந்திருக்கின்றோம். இருப்பினும் சபைக்கு அடித்தளமாக இருக்கிற
இந்த ஆண்டவருடைய அருட்பணியை நாம் அறிந்து கொண்டு இந்த பணியிலே நம்ம இணைத்து கொண்டு செயல்பட கடவுள் நம்மை அழைத்திருக்கின்றார். மிஷன் இஸ் an heartbeat ஆஃப் காட் என்று நாம் பார்க்கின்றோம். அருட்பணி என்பது ஆண்டவருடைய இதய துடிப்பு. நம்முடைய இதயம் சற்று நேரம் நின்றுவிட்டால் என்ன ஆகும் என்று நமக்கு தெரியும். கடவுளுடைய இதயம் ஆண்டவருடைய அருட்பணி அது நின்றுவிட்டால் இந்த உலகம் என்ன ஆகும்? அப்படி என்று நாம் பார்க்கும்போது கடவுள் இந்த அருட்பணியை அவர் நியமித்து தான் செய்து சபை அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்மை அழைத்திருக்கின்றார். The term mission is derived from the very nature of God. கடவுளுடைய சாயலிலிருந்து இந்த அருட்பணி எடுக்கப்படுகின்றது. Mission is not primarily an activity of the church, it is an attribute of God. அருட்பணி என்பது திருச்சபை செய்கின்ற ஏதோ ஒரு பணி அல்ல, அது ஆண்டவருடைய பண்பை குறிக்கின்றது. திருச்சபையிலே நாம் செய்கின்ற இந்த தொண்டு ஆண்டவருடைய சாயலை, அவருடைய பண்புகளை, அவருடைய திட்டத்தை, இந்த உலகத்துக்கு அவர் வைத்திருக்கிற தீர்மானங்களை எடுத்து செல்லுகின்ற ஒரு மாபெரும் பணியை அருட்பணி குறிக்கின்றது. It is an attribute of God என்று நாம் பார்க்கின்றோம். Mission is an attribute of God. One of the attributes of God is suffering servant. அருட்பணி என்பது கடவுளுடைய பண்பை குறிக்கும் போது அவர் பெற்றிருந்த அநேக பண்புகளிலே ஒன்று துன்புறுகின்ற கடவுள், suffering servant of God. தன்னை இந்த துன்புறுதலோடு அடையாளப்படுத்திக் கொள்ளுகின்ற கடவுள், வேதனையை அடைகின்ற கடவுள். பெயின் அண்ட் சஃபரிங் என்று நாம் எடுத்துக்கொள்ளும் போது ஆண்டவருடைய அருட்பணியிலே இவைகள் இடம்பெற்றிருக்கிறது. Mission emerged from the actual situation of pain and suffering. இந்த வலியிலிருந்து தான், இந்த துன்புறுதலிலிருந்து தான் அருட்பணி வருகின்றது. In other words, mission is God's response to the life situation of the people. மக்களுடைய சூழலிலே கடவுளை பிரதிபலிப்பதும் கடவுளை இணைத்து கொண்டு அந்த மக்களை கட்டி எழுப்பதும் இந்த அருட்பணியிலே நாம் பார்க்கின்ற சிறப்பு அம்சங்கள். துன்புறுகின்ற மனுகுலத்திற்கு கடவுள் கொடுக்கின்ற ஒரு பதில் அருட்பணி. Today God's mission exists because suffering communities continue to exist. இன்றைக்கு அருட்பணி சபையில் இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவருடைய இதய துடிப்பாக அது இருந்து இன்றைக்கும் இந்த அருட்பணி செயல்பட்டு வருகிறது என்று சொன்னால் இன்றைக்கு துன்புறுகிற சமூகம் வளர்ந்து கொண்டே வருகின்றது. The pandemic is the best example for that. நாம் சந்தித்த இந்த பெருந்தொற்று காலங்கள் எவ்வளவு துன்பத்தை இது மனுகுலத்துக்கு உண்டு பண்ணினது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம். God feels pain. அவருக்கும் வலி இருக்கிறது. Because he has heart. He gets hurt when things go wrong. God has emotions and feelings. அவருக்கு உணர்வுகள் இருக்கிறது, அவருக்கு இதயம் இருக்கின்றது, அவருக்கும் வலி வருகின்றது, அவரும் துன்புறுகின்றார். இந்த பெருந்தொற்று காலத்தில் சாதாரணமாக கிறிஸ்தவர்கள் எழுப்பிய ஒரு கேள்வி என்ன? Where is God in this pandemic? இந்த பெருந்தொற்று காலத்தில் கடவுள் எங்கே? God is with us. He is journeying with us, sharing our suffering. He feels pain. He is with us, encountering pain and suffering.
He is identified with the broken communities. He is living among us. He is not away from us. நம்மோடு இருந்து நம்மோடு பயணித்து கொண்டு நம்முடைய துன்பங்களிலே அவர் பங்கெடுத்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கடவுள் அவர். நம்முடைய விசுவாசத்திலே இதை நம்மால் உணர முடிகின்றது. இறையில் கண்ணோட்டத்தில் இதை நாம் பார்க்கும்போது God is in solidarity with his people who suffer in the harsh reality of the world. கடவுள் நம்முடன் இருந்து இந்த துன்பத்தை அவரும் அனுபவித்து வருகின்றார். God is compelled to experience pain due to his love for humanity. ஏன் கடவுள் ஒலியை சந்திக்கின்றார்? ஏன் அவருக்கு துன்புறுதல்? ஏன் அவருக்கு பாடுகள்? அப்படி என்று நாம் பார்க்கும்போது இந்த மனுகுலத்தின் மீது அவர் வைத்திருக்கிற அளவில்லாத அன்புதான் அவரை இந்த துன்புறுதலுக்கு ஆளாக்குகின்றது. The cross becomes evident for that. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லுகின்ற அந்த செய்தியை சிலுவையின் வழியாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அந்த சிலுவையிலே பாடு இருக்கிறது, காயங்கள் இருக்கிறது, பெயின், வலி இருக்கிறது. So for mission, cross is the base. இந்த துன்புறுகிற கடவுளை சிலுவையிலே நாம் பார்க்கின்றோம். அதன் அடிப்படையிலே உருவாகுகின்ற இந்த அன்பு இந்த அருட்பணியின் அடித்தளமாக மாறுகின்றது. So sharing God's pain in mission is a biblical mandate. கடவுள் இந்த வலியை அவர் பெற்றார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார், துன்பங்களை அவர் சகித்தார். அதன் வழியாக வருகின்ற இந்த அருட்பணியிலே இணைகின்ற நாமும் இந்த பாடுகளிலே பங்கெடுக்கவும் அவருக்கு ஏற்படுகிற இந்த கஷ்டங்களிலிருந்து மனுகுலத்தை தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு இந்த அருட்பணியை நாம் தொடர்ந்து கடவுளோடு இணைந்து செய்ய அழைக்கப்படுகிறோம். வேறு விதத்திலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், துன்புறுகின்ற மக்கள் மத்தியில் ஆண்டவருடைய அருளை பகிர்ந்து கொள்வது இந்த அருட்பணியின் சிறப்பு அம்சமாக அமைந்திருக்கின்றது. How to share God's pain in mission? எப்படி இந்த பாடுகளை ஆண்டவரோடு சேர்ந்து இந்த அருட்பணியிலே நாம் பகிர்ந்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பும்போது 3 முக்கியமான கருத்துக்கள். The Bible proposes 3 perspectives how to identify with the suffering people in God's mission. எப்படி ஆண்டவர் இந்த வலியை அவர் பெறுகின்றார், அதன் வழியாக எப்படி இந்த அருட்பணியை அவர் நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி புரிந்து கொள்வதற்கு 3 முக்கியமான காரியங்களை உங்கள் முன்வைக்க நான் விரும்புகின்றேன். முதலாவதாக, இந்த அருட்பணி என்று சொல்லும்போது மிஷன் ஆஸ் ரெஸ்டோரிங் ரிலேஷன்ஷிப்ஸ். அருட்பணியிலே உறவுகள் ரொம்ப முக்கியம். உறவுகளை மீட்டெடுக்கின்ற அந்த மாபெரும் சிறப்பு அம்சத்தை ஆண்டவருடைய அருட்பணியிலே நாம் பார்க்கின்றோம். உறவு என்று சொல்லும்போது ஃபர்ஸ்ட் இட் இஸ் பிட்வீன் காட் அண்ட் ஹிஸ் டிவோட்டி. கடவுளுக்கும் விசுவாசிகளாக நமக்கும் இருக்கிற அந்த உறவு ரொம்ப முக்கியம். மிஷன் ஆஸ் ரிலேஷன்ஷிப்ஸ், ரெஸ்டோரிங் ரிலேஷன்ஷிப், உறவுகளை சீரமைக்கின்ற ஒரு மாபெரும் பணியை ஆண்டவருடைய அருட்பணி நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதில் பாடுகள் இருக்கிறது. ஆதாம் ஏவாள் கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள். ஏதேன் தோட்டத்தில் ஒரு அழகான வாழ்வை அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள். ஆனால் கீழ்ப்படியாமல் அவர்கள் கடவுளை விட்டு தூரமாய் போகும்போது உறவு துண்டிக்கப்படுகின்றது. கடவுளுக்கும் மனுகுலத்திற்கும் இருந்த அந்த உறவு அங்கே துண்டிக்கப்படுகின்றது. இது கடவுளுக்கு மிகவும் வேதனை உண்டு பண்ணுகின்றது. God felt
sorry. He had pain in his heart. என்னுடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட இவர்கள் கீழ்ப்படியாமனாலே இப்படி போகின்றார்கள் என்ற ஒரு மனவேதனை. அவர்களை அதோடு விடவில்லை, அவர்களை சந்திக்கின்றார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறார்? Where are you? Where is your relationship now? உங்களுடைய உறவு எங்க இருக்கிறது? God became the first missionary searching for the lost humanity. கடவுளோடு பெற்றிருந்த இந்த மாபெரும் உறவை இழந்து தவிக்கின்ற ஆதாம் ஏவாளை தேடி அவர் வந்து அவர்களை அழைக்கின்றார். Where are you? எங்கே இருக்கிறீர்கள்? The mission is for salvation. இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கும் கடவுளோடு இருக்கிற அந்த உறவை நாம் வலுப்படுத்துவதற்கும் அந்த உறவிலே தொடர்ந்து நிலை நின்று கடவுளோடு வாழ்வதற்கும் அருட்பணி ரொம்ப முக்கியம். ரிலேஷன்ஷிப் பில்டிங் பிட்வீன் காட் அண்ட் ஹியூமனிட்டி. அது மட்டுமல்ல, ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், விச் இஸ் வெரி குரூஷியல் டு மிஷன். காயின் ஆபேல் நன்றாக வளர்கின்றார்கள், இரண்டு பேருமே கடவுள் நேசிக்கின்றார். ஆனால் காயின் ஆபேலை கொலை செய்கிறார். காயினை பார்த்து கடவுள் கேட்ட ஒரு கேள்வி, உன்னுடைய சகோதரனாகிய ஆபேல் எங்கே? அங்கே ஆதாமை பார்த்து கேட்டார், ஆதாமே எங்கே இருக்கிறாய்? வேர் ஆர் யூ? வேர் இஸ் யுவர் பிரதர் நவ்? He is coming to the family now. நான் என்னுடைய சகோதரன் காவலியால அப்படி என்று பதிலளிக்கின்றான் காயின். அவருடைய ரத்தம் என்னை அழைக்கின்றது. உங்களுடைய சகோதரனுடைய ரத்தம் என்னை அழைக்கின்றது. வலி, பெயின். ரிலேஷன்ஷிப், இந்த உறவுகள் என்று நாம் பார்க்கும்போது இதில் மேம்படுத்த தான் அந்த அருட்பணி அமைந்திருக்கிறது. அது கடவுள் செய்திருப்பதை திருமறையில் நாம் படிக்கின்றோம். அப்படியே நாம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது God expressed his mind. அவர் எப்படி இருக்கிறார் என்று சொல்லி 6:6 நாம் படிக்கும்போது God felt sorry for creating humankind. நான் ஏன் மனிதனை பூமியில் உண்டாக்கினேன் என்று சொல்லி அவர் விசனைப்படுகின்றார். பெயின், வலி இருக்கிறது. இந்த ஒரு கான்டெக்ஸ்டில் தான் அருட்பணி உருவாக்குகின்றது. அந்த வலியை அனுபவிக்கின்ற கடவுள் இந்த மனுகுலத்தை மீட்டெடுக்கதான் மனுஷகுமாரனை அவர் அனுப்புகின்றார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து அவர் சொன்ன ஒரு இட்ஸ் a very powerful statement. நான் இழந்து போனதை தேடவும் அதை ரட்சிக்குமே மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்திருக்கின்றான். இழந்து போனதை தேடவும் அதை ரட்சிக்குமே நான் வந்தேன் என்று சகேயனுடைய வீட்டிலே சொல்லுகின்ற அந்த ஆண்டவருடைய வார்த்தை இந்த முழு மிஷன் அருட்பணியை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஒரு தனிப்பட்டுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம் கடவுளுக்கு. அருட்பணியிலே இதை தான் முதன்மைப்படுத்துகிறோம் நாம். The salvation experience that we have is very important to God. கடவுளோடு பெற்றிருக்கிற இந்த உறவு, இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை புதுப்பிக்கின்ற கடவுள். Christ came to seek and save the lost. So that becomes very important in the New Testament mission. பவுல் அப்போஸ்தலனுடைய கன்வர்ஷன், அவருடைய மனம் திரும்புதல் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த அருட்பணிக்கு அடித்தளமாக நமக்கு விளக்குகிறது. கிறிஸ்துவின் சபையை துன்புறுத்தி கொண்டு வந்தவர், கடவுளுக்கு ஒரு வேதனையை உண்டாக்கினவர், அவர் கடவுளுடைய பிள்ளையாக மாறி இந்த அருட்பணிக்கு அடித்தளமாக அநேக சபைகளை அவர் சந்தித்து அதை கட்டி எழுப்பின விதத்தை நாம் பார்க்கின்றோம். மிஷன் as restoring relationships, relationship with God and relationship with one another. That is first point. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது மிஷன் as establishing justice and peace. நீதியும் நியாயத்தையும் நிலைநாட்டுகின்ற ஒரு பணி இந்த அருட்பணி. அதில் பாடுகள் இருக்கிறது.
இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே ஏறக்குறைய 450 ஆண்டுகள் அடிமைகளாக இருக்கின்றார்கள். 4-5 தலைமுறைகள் இவர்களை அளவில்லாத அடிமைதனத்துக்கு இந்த பார்வோன் ஆளாக்குகின்றார். இப்படி கடந்து வந்த ஒரு காலகட்டத்தில் அவர்கள் எல்லாரும் கடவுளுக்கு முறையிடுகின்றார்கள். அந்த முறையை கடவுள் கேட்டு மோசே கடவுள் தெரிந்து கொண்டு ஒரு சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும். 450 ஆண்டுகள் இருக்கிறவர்களுக்கு குடியுரிமை இல்லை. எங்க அவர்கள் சமமாக நடத்தப்படவில்லை. அளவில்லாத அடிமைதனம், கொடூரமான காரியங்கள், பெயின், பாடுகள் இருக்கின்றது. இப்படி இஸ்ரேல் மக்கள் கூப்பிடும்போது கடவுள் அவர்களுக்கு இறங்குகின்றார். மோசே பார்த்து கடவுள் சொல்லும்போது இஸ்ரேல் மக்களிட்ட கூக்குரல் என் செவியில் வந்து எட்டியது. God feels that pain. அவர்கள் பாடுகின்ற பாடுகள், இந்த எகிப்தியர்கள் ஒடுக்குகின்ற அந்த ஒடுக்கு நிலை என்னுடைய சமூகத்தில் வந்தது. I feel hurt. Therefore you have to take up the mission assignment. You have to go to Pharaoh. என்னுடைய வலியை நிற்பதற்கு நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஷேரிங் காட்ஸ் பெயின். ஆண்டவருடைய அந்த மனவிருப்பத்தின்படி மோசே ஒரு தலைவனாக எகிப்துக்கு அனுப்பப்பட்டு இஸ்ரேல் மக்களை மீட்டெடுக்கிற ஒரு அனுபவம். அவர்களுக்கு ஏதோ ஒரு சாதாரணமான விடுதலை கிடைத்தது என்று அல்ல, சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். அவர்களுக்கு விடுதலை தேவை. அந்த விடுதலை அவர்கள் கொடுக்காமல் சுதந்திரத்தை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பறந்து சென்று சுதந்திரமாய் வாழ வேண்டும். அதான் நீதி, அதான் கடவுள் விரும்புகின்றார். ஆனால் எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகின்றார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியை நாம் பார்க்கும்போது இந்த நீதிக்காக, நியாயத்திற்காக, சமாதானத்திற்காக அவர் எடுக்கின்ற முயற்சிகள் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டுள்ள ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது தேவாலயத்தில் ஒரு தரிசனத்தை அவர் காண்கின்றார். அந்த தரிசனத்திலே கடவுள் அவருக்கு அகப்படுகின்றார். தன்னுடைய பாவ நிலைமையை அவர் உணர்ந்து பிறகு கடவுள் ஒரு காரியத்தை இங்கே முன்வைக்கின்றார். நான் யாரை அனுப்புவேன், என் காரியமாய் யார் போவான்? அப்போ ஏசாயா சொல்லுகின்றார், அடியேன் இருக்கின்றேன், என்னை அனுப்பும், நான் போகின்றேன். இந்த இஸ்ரேல் மக்களுடைய வாழ்விலே கடவுள் கண்ட இந்த பாடுகள், நீதி நியாயத்தை இழந்து சமாதானத்தை இழந்து தவிக்கின்ற ஒரு சூழல், அளவில்லாத அடிமைதனம், பிற சமயத்தினர் ஒடுக்குகின்ற ஒரு நிலை, இவைகளெல்லாம் பார்த்து கடவுள் தன்னுடைய பணிக்கென்று ஏசாயாவை இங்கே நியமித்து அனுப்புவதை நாம் பார்க்கின்றோம். அவர் அப்படி சென்று எழுதும்போது 11ஆம் அதிகாரத்திலே 4வது வசனத்திலே ஏசாயா குறிப்பிடுகின்ற ஒரு வார்த்தை, நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்கரை சங்கரிப்பார். ஏழைகளுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீதி செய்ய இந்த அருட்பணி அமர்ந்திருக்கின்றது. ஏசாயா தீர்க்கதரிசனம் மூலமாக அது நிறைவேற்றிருக்கின்றார். சமாதானம் எப்படி உண்டாகும் அப்படி என்று சொல்லும்போது, அதே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது அந்த 11ஆம் அதிகாரத்திலே இந்த சமாதானம் எப்படி உண்டாகும் ஒரு மாபெரும் செயலை அவர் அங்கே குறிப்பிடுகின்றார். 6ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கும்போது, அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும். முடியுமா? புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும். கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்து இருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். கன்றுக்குட்டி, பாலசிங்கம், இந்த சமாதானத்தின் அடையாளம். இவைகள் விரோதிகளாக பார்க்கப்படுகின்ற ஒரு நிலை, பிரித்து வாழ்கின்ற ஒரு சூழல்,
ஒன்று சேர முடியாத ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆனால் கடவுள் ஆளுகையிலே இந்த சமாதானம் நிலைநாட்டப்பட வேண்டும். மாடும் கரடியும் ஒன்று சேருகின்றது, கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் சேர்ந்து வாழ்வது, பசுவும் கரடி கூடி வாழ்வது, இவைகளெல்லாம் எதை வெளிப்படுத்துகின்றது? நியாயத்தை விரும்புகின்ற கடவுள் இந்த சமாதானத்தையும் அவர் விரும்புகின்றார். சமாதானம் என்ற வார்த்தை இந்த நாட்களில் எவ்வளவு முக்கியமானது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம். நிம்மதி என்பது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த அருட்பணி இதை தான் மையப்படுத்த வேண்டும். ஏசாயா கொண்டு கடவுள் செய்த அந்த அருட்பணியை நாம் பார்க்கும்போது அவர் நீதியை நிலைநாட்டும்படி பிரசங்கிக்கின்றார். அவண்ணமாகவே சமாதானத்தை குறித்தும் பேசுகின்றார். நாசரேத் மேனிஃபெஸ்டோ, இன்றைக்கு லூக்கா 4:18 நாம் படிக்கின்ற அந்த நாசரேத் கட்டளை ஏசாயாவும் அதை முன்கூட்டியாகவே குறித்திருக்கின்ற 61ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் படிக்கும்போது இந்த அருட்பணி இந்த நீதியையும் சமாதானத்தையும் எப்படி உண்டு பண்ண முடியும் என்று சொல்வதற்கு இவைகள் நமக்கு ஆதாரமாக அமைந்திருக்கின்றது. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்களை கட்டுவதும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் என்னை அனுப்பினார் என்று சொல்லுகின்ற அருட்பணியின் வாசகங்கள். இதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலும் வரும்போது நமக்கு எடுத்துரைக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. இந்த நீதியையும் சமாதானத்தையும் நிலைநாட்டுவது மிக மிக அவசியம். சங்கீதக்காரன் சொல்லும்போது 85:10 நாம் படிக்கின்றோம், இந்த நீதியும் சமாதானம் ஒன்றோடு ஒன்று முத்தம் செய்யும். Righteousness and peace kiss each other, so they go together. We cannot separate it. எங்கே நீதி இருக்கிறது அங்கு சமாதானம் இருக்கும். இன்னைக்கு சமூகத்திலே ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த ரெண்டுமே இழந்து தவிப்பதை நாம் பார்க்கின்றோம். நீதி இல்லை, அதன் வழியாக வேதனை தான் மிச்சம். இந்த சமாதானத்தை உண்டு பண்ணுவது இந்த அருட்பணியின் இதயமாக, இதய துடிப்பாக, இது கடவுளுடைய செயலாக அமர்ந்திருக்கிறது. மிஷன் as establishing justice and peace is central to God's mission. மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது மிஷன் as advocating for abundant life. அருட்பணி என்பது நிறைவாழ்வுக்கு நேராக நடத்தப்படுகின்ற ஆண்டவருடைய திருப்பணி ஆகும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கடவுள் அழைத்து எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் போய் அவரை நிறுத்துகின்றார். 37ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கின்றோம். அங்கே செயலற்ற மனுகளும் வாழ்வற்ற மனிதர்கள், எலும்புகள் இருக்கின்றது, வாழ்வு இல்லை, மரணம். abundant லைஃப் என்று நாம் சொல்லுகிறோமே, இந்த பரிபூர்ண வாழ்வு, இதை குறித்து கடவுள் அங்கே ஒரு வெளிப்பாடை அவர் கொடுக்கின்றார். இந்த எலும்புகளுக்கு நீ தீர்க்க தரிசனம் சொல். Prophecy to these dry bones. வாழ்வற்ற ஒரு நிலை, நம்பிக்கற்ற ஒரு சூழல், செத்து கிடக்கின்ற மனுகுலம். அப்படியே தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து கூறும்போது அவைகள் எல்லாம் ஜீவன் பெறுகின்றது. புதிய உடல், புதிய நரம்புகள், புதிய சுவாசம், புது படைப்பு. இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இஸ்ரவேல் மக்கள் அந்த அதிகாரத்தில் நாம் படிக்கின்றோம், இந்த உலர்ந்த எலும்புகளுக்கு ஒப்பாயிருக்கின்றார்கள். உலர்ந்து போயிருக்கிறது, நம்பிக்கையற்ற ஒரு நிலை, எழுந்து போன ஒரு நிலை, இயலாமை இருக்கிறது, நசுக்கப்பட்ட ஒரு நிலை, தாழ்த்தப்பட்ட ஒரு நிலை. இந்த நிலைமை மாற வேண்டும். அப்படி என்று சொல்லி ஆண்டவருடைய அருட்பணியை கடவுள் செய்வதை இங்கே நாம் பார்க்கின்றோம். இஸ்ரவேல் மக்கள் இதுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சி தேவை.
ஒரு புது வாழ்வு தேவை, ஒரு நியூ லைஃப். இந்த மறுமலர்ச்சி என்பது இஸ்ரேல் மக்கள் மத்தியில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசி கடவுள் பயன்படுத்துகிற விதத்தை இங்கே நாம் பார்க்கின்றோம். அவர்களுக்கு போதிக்க வேண்டும், அவருடைய வாழ்வை சீர்மைக்க வேண்டும், ஒரு நிறைவான வாழ்வை அவர்கள் பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற கடவுள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இதை முதன்மைப்படுத்தி தான் இந்த உலகத்துக்கு அவர் வருகின்றார். இதை யோவான் நற்செய்தியாளர் எழுதும்போது அவர் சிறப்பாக அந்த வார்த்தையை அவர் குறிப்பிடுகின்றார். அவர் எதற்கு இந்த உலகத்துக்கு வந்தார்? அநேகரை மீட்கும் பொருட்டாக தன்னுடைய ஜீவனை கொடுத்து பூரண வாழ்வை மக்களுக்கு கொடுப்பதற்கு அவர் வந்தார். abundant life. He came to offer abundant life. யோவான் 10:10 நாம் படிக்கும்போது அந்த வசனத்தில் இது விளங்குகிறது நமக்கு. அவர் ஜீவனை கொடுக்கின்றவர், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் அவர் உதவி செய்கிறவர். அந்த பணிக்கு இந்த அருட்பணி நியமிக்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய வாழ்விலே ஜீவனை கொடுப்பது, வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் இழந்து தவிக்கிற மக்கள் மத்தியில் ஒரு செழுமையான வாழ்வை உண்டு பண்ணுவது இந்த அருட்பணியின் சிறப்பு அம்சமாகும். abundant life is possible only through mission. ஒரு முழுமையான வாழ்வு, ஒரு நிறைவான வாழ்வு அது இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதற்கு தான் அவர் வந்தார். அந்த பணியை எடுத்து செய்யும்போது இந்த அருட்பணியிலே நம்மை நாம் இணைத்துக் கொள்ளுகின்றோம். இன்று வாசிக்கேட்ட நற்செய்தி பகுதியிலே கடவுள் தன்னுடைய அந்த வேதனையை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இந்த முழு வாழ்வு தருவதற்கு அதிலும் பாடுகள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய உயிரையே தியாகம் செய்து இந்த உலக மீட்புக்காக தன்னை அர்ப்பணித்த விதம் பாடுகள் நிறைந்தது. அவர் உயிரோடு இருக்கும்போது சொல்லும்போது சொன்ன வார்த்தைகளை நாம் கவனிக்கும் போது, அறுப்பு மிகுதி, ஆட்களோ கொஞ்சம். Harvest is plenty, workers are very few. இப்போ இந்த முழுமையான வாழ்வு ஒரு பக்கம், குறைபட்ட வாழ்வு இன்னொரு பக்கம். ஹார்வெஸ்ட் இஸ் பிளென்டி, அது முழு வாழ்வுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் ஃபியூ என்று சொல்லும்போது அது குறையை குறிக்கின்றது. இந்த குறைபட்ட நிலையில் இருக்கிறவர்களை நிறைவாழ்வுக்கு நேராக நடத்துகின்ற ஆண்டவர் அர்ப்பணை செய்ய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 70 பேரை தெரிந்து கொண்டு 2 பேராக அவரை அனுப்புகின்றார். அறுப்பு மிகுதியாக இருக்கிறது, அதற்கு வேலையாட்கள் வரணும் என்று சொல்வது மிஷன் மேண்டேட். அருட்பணியின் தாக்கத்தை அவைகள் நமக்கு உண்டு பண்ணுகிறது. ஸோ மிஷன் இன்வைட்ஸ் ஹியூமன் பார்ட்டிசிபேஷன். கடவுளே இதை செய்து கொண்டு போகலாம். ஏன் இப்படி சொல்லுகின்றார்? அறுப்பு மிகுதி, ஆட்கள் குறைவாக இருக்கிறது, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆட்கள் தேவை. சமூகத்தில் நாம் நடக்கும்போது வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு மிஷன் அருட்பணிக்கு ஆட்கள் தேவை, இது குறைவாக இருக்கிறது. நிறைவாழ்வுக்கு நிறைய பேர் தேவை. இந்த மனுகுலத்திற்கு நிறைவான வாழ்வை கொடுப்பதற்கு அருட்பணியாளர்கள் தேவை என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இந்த முழு வாழ்வின் அடையாளமாக இருக்கின்றது. The resurrection of Christ is the abundant life. அவர் மரித்தார், அவர் உயிரோடு எழும்போது புது வாழ்வு, அது மட்டுமல்ல, அது ஒரு முழு வாழ்வு. இந்த கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாம், இந்த கிறிஸ்துவை வழிபடுகிற நாம், இந்த முழு வாழ்வுக்கு நேராக நம்மை நடத்தவும், வாழ்வை இழந்து தவிக்கிற மக்கள் மத்தியில் இந்த அருட்பணியை நாம் எடுத்து செல்லவும் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார்.
நம்முடைய மிஷனரிமார்களை நாம் நினைத்து பார்க்கும்போது they made lot of sacrifices. அமெரிக்காவில் வாழ வேண்டியவர்கள் குக்கிராமத்துக்கு வந்து இங்கே பள்ளிக்கூடத்தை நிறுவுகின்றார்கள், ஹாஸ்பிட்டலை கட்டுகின்றார்கள், சபை உருவாக்குகின்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அந்த ப்ரீச்சிங், டீச்சிங், ஹீலிங் மினிஸ்ட்ரி ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி நமக்கு வந்த மிஷனரிமார்கள், அது ஆர்சிஏ மிஷனரிகளாக இருந்தாலும் சரி, மற்ற மிஷனரிகளாக இருந்தாலும் தங்களுடைய வாழ்வையே தியாகம் செய்து இன்றைக்கு இந்த அருட்பணி அவர்கள் நிறுவியிருக்கின்றார்கள். நாம் எதிரில் பார்க்கின்ற ஸ்கடர் மெமோரியல் ஹாஸ்பிட்டல்ஸ், ஜான் ஸ்கடர் அவர் போட்ட வித்து, வேலூரில் நாம் பார்க்கிற சிஎம்சி, ஐடா ஸ்கடர், இந்த உலக புகழ்பெற்ற ஒரு மருத்துவமனை, நம்ம பார்க்குற நிறுவனங்கள், இந்த மிஷனரிகள் தியாகத்தில் உருவான அருட்பணி, இவைகள் எல்லாமே ஆண்டவருடைய முழு வாழ்வை கொடுப்பதற்கு ஏற்படுத்தப்பட்டவைகள். இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபிசிக்கல் ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை, இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஸ்கூல் எஜுகேஷன் மட்டுமல்ல, இட் இஸ் நாட் ஜஸ்ட் சர்ச் ஒரு ஸ்பிரிச்சுவல் எடிஃபிகேஷன் மட்டுமல்ல, பட் தி ஹோலிஸ்டிக் பர்ஸ்பெக்டிவ் இஸ் நீடட் டுடே. அதான் ஒரு சர்ச் இருக்கிறது, ஒரு ஸ்கூல் இருக்கிறது, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறது, அது சார்ந்த மற்ற நிறுவனங்கள். த மிஷன் மாடல் இஸ் காப்பிட் பை அதர்ஸ் டுடே. இன்றைக்கி நம்மிடத்திலிருந்து அநேகர் கற்றுக்கொண்டு மற்றவர்கள் இதை செய்து வருகிறார்கள். ஆனால் என்ன ஒரு சிறப்புன்னு சொன்னால், நாம் செய்கிற இந்த அருட்பணிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காட்டிய அந்த அன்பு தான் அடிப்படை. ஸோ அவர் மிஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த லவ் ஆஃப் கிரைஸ்ட். இந்த அன்பினை நாம் பெற்றிருக்கின்றோம். சபை என்று சொல்லும்போது சர்ச் இஸ் அன் ஏஜென்ட் ஃபார் மிஷன். ஆட்கள் தேவை என்று கடவுள் அழைக்கும் போது சபை அவர் அழைத்திருக்கிற அந்த அருட்பணியிலே நம்ம இணைத்து கொண்டு உறவுகளை வலுப்படுத்துகிற அருட்பணியும், நீதி சமாதானத்தை நிலைநாட்டுகின்ற அருட்பணிக்கும், முழு வாழ்வு தருகின்ற அந்த அருட்பணியை நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நம்மை நாம் அர்ப்பணித்து இந்த அருட்பணி ஞாயிறு என்று கடவுளோடு இணைந்து நம்மை மறு அர்ப்பணம் செய்து இந்த அருட்பணியில் நாம் தொடருவோம். இப்படி செய்ய எல்லா வல்ல இறைவன் நமக்கு உதவி செய்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன். செய்தியை கேட்ட நாம் எழும்பி நின்று நிசையா விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கின்றேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு இரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்து பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்திற்கு ஏறி பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது ஸ்தோத்திரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். சபையார் உட்காரவும். திருச்சபைக்குரிய அறிவிப்பை செயலர் அவர்கள் அறிவிப்பார்கள்.
கிறிஸ்துவுக்குள் அன்பிற்குரிய தூய மரியாள் ஆலயவுடன் விசுவாசிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் திருப்பெயரில் தோத்திரங்களையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று மாலை 6:30 மணிக்கு ஆங்கில ஆராதனை நடைபெறும். அது திருவிருந்து வழிபாடாக நடைபெறும். திருச்சபையார் இதில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திருச்சபையாரின் கனிவான கவனத்திற்கு, இன்று திருவிருந்து ஆராதனையில் பங்கு கொள்ளும் திருச்சபை அங்கத்தினர்கள் முக கவசம் அணிந்து சமூக இடைவெளி கடைபிடித்து ஒருவர் பின் ஒருவராக பொறுமை காத்து திருவிருந்தில் பங்கு பெற அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நமது ஆலயத்தின் இந்நிதி ஆண்டின், அதாவது 1/4/2020 முதல் 31/3/2021 முடிய ஆலயத்தின் கணக்குகள் உள்தணிக்கை இன்டர்னல் ஆடிட்டிங் செய்யப்பட்டு 30/7/2021 அன்று நடைபெற்ற குருசேகர கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டது என்பதனை திருச்சபையார் அறிவிக்கின்றோம். இதற்கு பேர் உதவியாக இருந்த இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் திரு ரத்னகுமார் அவர்களுக்கும் டாக்டர் ஷைனி விவேக் அவர்களுக்கும் நம்ம திருச்சபையின் குருசேகர குழு அங்கத்தினர் திரு கே பக்தகுமார் அவர்களுக்கும் அன்பின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளை 2/8/2020 திங்கள் அன்று வெளித்தணிக்கை எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங்க்கு அனுப்பி வைக்கப்படும் என்பதனை திருச்சபையார் அறிவிக்கின்றோம். திருச்சபையாரின் கனிவான கவனத்திற்கு, நமது ராணிப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் இந்நாள் துணிநூல் மற்றும் கைத்தறி அமைச்சர் தமிழ்நாடு அரசு திருமிகு ஆர் காந்தி அவர்கள் குடும்பத்துடன் நமது திருச்சபைக்கு 28/3/2021 அன்று நமது ஆலய வழிபாட்டில் பங்கு பெற்றார். அன்று நம்ம திருச்சபைக்கு ஒரு வீடியோ கேமரா தன் குடும்பத்தின் சார்பாக காணிக்கையாக கொடுப்பதாக வாக்களித்தார். அதை நிறைவேற்றும் விதமாக சென்ற வியாழன் 29/7/2021 அன்று புதிய பேனசோனிக் வீடியோ கேமரா ஒன்றை நம்ம திருச்சபைக்கு காணிக்கையாக கொடுத்துள்ளார் என்பதனை திருச்சபையாருக்கு மகிழ்ச்சியோடு அறிவிக்கின்றோம். இதன் விலை ரூபாய் 1,58,000 ஆகும். அவருக்கும் அவர் தம் குடும்பத்தாருக்கும் திருச்சபையின் சார்பில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதனை ஒருங்கிணைத்து திருச்சபைக்கு பெற்றுத்தந்த நமது குருசேகர குழு அங்கத்தினர் திரு எஸ்லி டேனியல் அவர்களுக்கும் அவரது நண்பர் திரு NB சங்கர் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் சென்னை சென்று அதனை வாங்கி வந்த திரு மிதுன் ஜாக்ஜி டிவி நிர்வாகி அவர்களுக்கும் அன்பின் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பு காணிக்கை படைத்தவர் விவரம்: திரு சாம்சன் அக்வினா ரான்சி ரூபாய் 1000, அன்புராஜ் குடும்பத்தினர் ரூபாய் 2500, சாந்தகுமாரி குடும்பத்தினர் ரூபாய் 1000, மிஸ் ஏடன் பிளெஸி லூயிஸ் ரூபாய் 1000. ஞானஸ்தான காணிக்கை மெர்சி ஜெனிஃபர் ரூபாய் 1000, மாஸ்டர் நிவேஷ் ரூபாய் 500. திருச்சபையின் சார்பில் அன்பின் நன்றினை இவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். சென்ற வார காணிக்கை விவரம்: பொதுநீர் ரூபாய் 58,077, திட்டநிதி ரூபாய் 2,690, சமுதாய குழு நிதி எதுவும் பெறப்படவில்லை. டோரா புமுஸ்ட்ரா கல்வி தொகை 2,615, கலரை தோட்ட பராமரிப்பு ரூபாய் 6,665, மொத்தம் ரூபாய் 93,747. இத்துடன் நாளுக்கான அறிவிப்புகள் முடிவடைந்த ஆண்டவருக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் தோத்திரமும் உண்டாவதாக. ஆமேன். மீண்டுமாக நாம் யாவரும் சேர்ந்து கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலிருந்து 255வது பாடல் கர்த்தரின் பந்தியில் வா சகோதர கர்த்தரின் பந்தியில் வா என்கின்ற பாடலை பாடும்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு என்று நாம் படைப்போம். முழுதும் தேவ பணி செய்திடுவேன்.
பணி செய்திடுவேன். பூவில் கடும் போர் புரிகையில் காவும் உந்தன் கரந்தனில் வைத்து, பூவில் கடும் போர் புரிகையில் காவும் உந்தன் கரந்தனில் வைத்து தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. உந்தன் சித்தம் நான் செய்வேன், எந்தன் சித்தம் ஒழித்திடுவேன். உந்தன் சித்தம் நான் செய்வேன், எந்தன் சித்தம் ஒழித்திடுவேன். எந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவே அங்கே இது போகிறேன். எந்த இடம் எனக்கு காட்டினும் இயேசுவே அங்கே இது போகிறேன். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. ஒன்றுமில்லை நான் ஐயா உம்மாலன்றி ஒன்றும் செய்யேன். ஒன்றுமில்லை நான் ஐயா உம்மாலன்றி ஒன்றும் செய்யேன். அன்று சிடர் கழுத்த ஆவியால் இன்றே அடியேனை நிரப்பும். அன்று சிடர் கழுத்த ஆவியால் இன்றே அடியேனை நிரப்பும். தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா வா. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன் வாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மன பூரணமாயெண்ணி கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா வா. கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவ அப்பம் அல்லோ கிறிஸ்துவின் திருச்சரீரம் அல்லோ, பாவமனம் கல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனின் ஜீவ அப்பத்தை நீ தின்று அவருடன் என்றும் பிழைத்திட கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா வா. கர்த்தரின் பந்தியில் வா. தேவ அன்பை பாரு, கிறிஸ்துவின் சீஷர் குறை தீரு. பாவக்கேட்டை கூறு, ராபோசன பந்திதனில் சேரு. சாவுக்குரியமா பாவமுள்ள லோகம் தன்னில் மனம் வைத்து அந்நியனாகாதே கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா வா. கர்த்தரின் பந்தியில் வா. அன்பின் விருந்தாமே கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே. துன்பம் துயர் போமே இருதயம் சுத்தத்திடனாமே.
இன்பம் மீகும் தேவ அன்பின் விருந்துக்கு ஏது தாமதமும் இல்லாதிப்போதேவா கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா கர்த்தரின் பந்தியில் வா வா கர்த்தரின் பந்தியில் வா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, சென்ற வாரம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கண்டு புதிய ஆண்டிலே பிரவேசித்திருக்கின்ற அங்கத்தினர்களை சபையின் சார்பாக நான் வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் தாமே இந்த புதிய ஆண்டிலும் அவர்களோடு இருந்து நல்ல சுகத்தையும் பலத்தை கொடுத்து அவர்களை வழிநடத்துவாராக. காணிக்கை படைத்தவர்களுடைய பெயரில் நான் வாசிக்கின்றேன். பிறந்தநாள் காணிக்கை படைத்தவர்கள் டாக்டர் மிஸ்ஸஸ் ஸ்வீட்டி செல்வின், ஜி ஹெப்சிபா பிரைசி, மிஸ் ஷாரன் லியா சைமன், டாக்டர் ஜே சாந்தகுமார், மிஸ் ரெனி கீர்த்தனா ஆலன், மிஸ்ஸஸ் சந்தியா கிறிஸ்டோஃபர், மிஸ்ஸஸ் பிரிசில்லா என்ரி ஜேக்கப், மிஸ்டர் டி தியோடர் பிரேம்குமார். திருமண நாள் காணிக்கை படைத்தவர்கள் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ராபர்ட் சுதாகரன், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஹெச்.ஜே. ஃப்ராங்க்லின் கிறிஸ்டோஃபர் சந்தியா, மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் என். சேகர், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் நளினி பால் கிறிஸ்டோஃபர். நன்றி காணிக்கை படைத்தவர்கள் மிஸ்டர் அன்பரசு அண்ட் ஃபேமிலி, பி. சாந்தகுமாரி, மில்கா மார்க்கஸ், ராந்தா ஃப்ராங்க்லின், மிஸ்ஸஸ் மேரி சோஃபியா, ஜபமாலை, பயா சோனியா ஃபேபியா, ஏமி நிவேதிதா ஏலன், ரனி கீர்த்தனா ஆலன், தீபன் டேவிட், மிஸ்டர் மெல்வின் தினகரன், மிஸ்டர் கே. சாமுவேல் கணேஷ், மிஸ்டர் வெங்கடேசன் திலகவதி, மாஸ்டர் ஆலன் கிப்சன் குமார், மிஸ் ஜே. ஈடன் பிளஸ்ஸி லூயிஸ். நிவேஷ் அவர்கள் திருமுழுக்கு காணிக்கை படைத்திருக்கிறார்கள். பி. ஹெலன் பிரியா தர்ஷினி பிறந்தநாள் காணிக்கை படைத்திருக்கிறார்கள். மேரி பிரைட்டன் பிறந்தநாள் காணிக்கை படைத்திருக்கிறார்கள். ஜார்ஜ் ஸ்டீவன் குடும்பத்தினர் ஸ்தோத்திர காணிக்கை படைத்திருக்கிறார்கள்.
மிஸ்ஸஸ் மோனிகா தீனதயாளன் அவர்கள் ஸ்தோத்திர காணிக்கை படைத்திருக்கிறார்கள். மிஸ்ஸஸ் மெட்டில்டா விக்டர் அவர்கள் பிறந்தநாள் காணிக்கை படைத்திருக்கிறார்கள். திரு ஆர்சி அப்போலோ பால் குடும்பத்தினர் ஸ்தோத்திர காணிக்கை படைத்திருக்கிறார்கள். மிஸ்ஸஸ் சந்தோஷ்குமாரி நோபல் பிறந்தநாள் காணிக்கை படைத்திருக்கிறார்கள். சி பிரியா சந்திரசேகர் அவர்கள் ஸ்தோத்திர காணிக்கை படைத்திருக்கிறார்கள். மிஸ்ஸஸ் அருணா நவீன் அவர்கள் பிறந்தநாள் காணிக்கை படைத்திருக்கிறார்கள். ஜேசன் டேனியல் அவர்கள் ஸ்தோத்திர காணிக்கை படைத்திருக்கிறார்கள். மிஸ்ஸஸ் சுகுணா ஜபகனி அவர்கள் பிறந்தநாள் காணிக்கை படைத்திருக்கிறார்கள். மிஸ்டர் விக்டர் செல்வகுமார் அவர்கள் ஸ்தோத்திர காணிக்கை படைத்திருக்கிறார்கள். மிஸ்ஸஸ் சுசீலா சுவாமிதாஸ் அவர்கள் பிறந்தநாள் காணிக்கை படைத்திருக்கிறார்கள். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்துகின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருட்பொழிவு ஊழியத்திலே அருட்பணி என்பது ஒரு சிறப்பு அம்சம் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டு இதை சபையிலே நாங்கள் நடத்தவும், உறவுகளை சார்ந்த அருட்பணியாக, நீதி நியாயத்தை நிலைநாட்டி சமாதானத்தை உண்டு பண்ணுகிற அருட்பணியாகவும், அது மட்டுமல்ல முழு வாழ்வு தருகின்ற இந்த அருட்பணியை சபையாக நாங்கள் தொடர்ந்து செய்ய எங்களை அழைத்திருக்கிறீர். அந்த ஊழியத்திற்கு எங்களை மறு அர்ப்பணம் செய்கின்றோம். வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக காணிக்கை படைத்த கரங்களையும் குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதியும். ஆராதனையில் பங்கேற்று பொதுவான காணிக்கையாகவும் மாதாந்திர சந்தாவாகவும் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நீ செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து ஸ்தோத்திர காணிக்கையாகவும் படைத்திருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளை நீர் அதிகமாய் ஆசீர்வதியும். அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து அவள் வழிநடத்த வேண்டுமா இடத்தை நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளின் ஆசீர்வாதத்தை வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு முழுமையான தந்து ஒவ்வொருவரையும் நீர் ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டுமா இயேசு கிறிஸ்து மூலமாய் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். திருவிருந்து பகிர்ந்து கொள்கின்ற நேரத்துக்கு நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இங்கே டேபிள் மேலே வைக்கப்பட்டிருக்கிற திருவட் சாதனங்களை நீங்கள் வரிசையில் வந்து கிரமமாக அதை பெற்று சென்று உங்களுடைய இருக்கைகளை நீங்கள் அமருங்கள். இந்த ஆராதனை முறைமை நாம் கடைபிடித்த பிறகு நீங்கள் அதை உட்கொள்ளுமாறு உங்களை அன்புடன் நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வரிசையில் முன்னால் வந்து இங்கே வைக்கப்பட்டுள்ள அப்பமும் திராட்சரசத்தை பெற்று சென்று உங்கள் இடத்தில் நீங்கள் அமரும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வாங்க வாங்க.
இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். நான் அவருடைய கூடாரத்தில் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆம் பிதாவே, நீர் பரிசுத்த, நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதர்கள் உருக்கமாய் அன்பு கூர்ந்து உமது ஒரே பேரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் தன்மை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக்கொள்ளும் அவரை தந்திரீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபலியை ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியும் காணிக்கும் பரிகாரத்தும் செலுத்துமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்ட ஞாபகத்தை நிமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அனுசரித்து வரும்படி நமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிற்று சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற சரீரம், என நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்குரிய ரத்தம், இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவள்ளுவம் பற்றினார். ஆமேன். கர்த்தாவை இந்த மரணத்தை நினைவு கூறுகிறோம், இது உயிர்த்ததில் அறிக்கிடுகிறோம், நீ திரும்ப வரை காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆயக்காரன் ஏறெடுத்த ஜபத்தை 3 தரம் நாம் சொல்ல கடவோம். தேவனே பாவியாய் என் மேல் கிருபையாயிரும், தேவனே பாவியாய் என் மேல் கிருபையாயிரும், தேவனே பாவியாய் என் மேல் கிருபையாயிரும். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்தனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியை எங்களுக்கு இறங்கும், உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியை எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறவரே, எங்களுக்கு உம்முடைய சமாதானத்தை தாரும். ஆமேன். திருவிருந்து அருட்சாதனங்களை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த நேரத்தில் அதை நீங்கள் பிரித்து உட்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாக நாம் அவருக்கு தாவீதோடு சேர்ந்து நம்முடைய ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வல்லமை பொருந்தின தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. ஆமேன்.
சமாதானத்தோടെ போக கடவும். ஆமீன்.